ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா, இன்னைக்கு நம்மளோட ஃபைட்டர் பேட்ச் கிளாஸ்ல இருக்கிறதுலே லாஸ் ஆஃப் மோஷன்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்கள் ஒரு சில பேருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு கொஸ்டின். அதை டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள சொல்லித்தரேன். என் கூட சேர்ந்து அழகாக கவனிங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை அ ஸ்ட்ரிங் இன் வெர்டிகல் மோஷன், ஹரிசான்டல் மோஷன். நிறைய நேரத்தில் இது ஒரு ரொம்ப பெரிய கொஸ்டினாகவும் ரொம்ப கஷ்டமான கொஸ்டினாகவும் நீங்கள் நினைப்பீங்க. இது இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். இதை உங்களுக்கு அழகாக நான் புரிய வைக்கிறதுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சு நான் என்ன செய்கிறேன், பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. இப்போ நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன செய்யலாம், ஒரு புள்ளி சிஸ்டம் ஒன்று கன்சிடர் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி சிஸ்டம். இந்த புள்ளி சிஸ்டத்தில் வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இதோட ரெண்டு சைட்லையும் ரெண்டு ஸ்ட்ரிங், அதாவது ஒரு கயிறு, ஓகே, ரெண்டு ஸ்ட்ரிங். பேசிக்கா ஸ்ட்ரிங் அப்படின்றது என்னது, ரெண்டு கயிறுகளை இப்படி தொங்க விட போகுது. இப்போ இந்த ரெண்டு கயிறுகள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதோட எண்டுல இந்த இடத்துல ஒரு மாஸ், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மாஸ், ரெண்டு மாஸ் வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இங்கேயும் இங்கேயும் தொங்க விட போறேன். இப்போ இந்த மாஸ் உடைய வேல்யூ இருக்குல்ல, இதை வந்து நம்ம இங்க M1 வச்சுக்கலாம், இந்த மாஸ் உடைய வேல்யூ M2 வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேச்சுக்கு, ஓகே, ஒரு பேச்சுக்கு நம்ம வந்து என்ன செய்யலாம், M1 உடைய வேல்யூ M2 விட அதிகமா இருக்கு, M1 உடைய வேல்யூ M2 விட அதிகமா இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், அப்போ M1 இருக்குல்ல, இது வந்து இங்க நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா டவுன்வர்டா வரும், இது வந்து டவுன்வர்டா வரும். ஓகே, அப்போ இந்த ஹோல் மாஸுக்கு ஆக்சலரேஷன், மொத்த ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டவுன்வர்டா இருக்கும். இந்த M1 அப்படியே டவுன்வர்டா கீழே வரும். அப்ப இது கீழே வந்ததுன்னா M2 என்ன செய்யும், மேல போகும். அப்போ இங்க இதோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு ஒரு அப்வர்ட் ஆக்சலரேஷன் இருக்கும். இது ஒரு பேசிக் கதை. ஆனா இப்போ ஒரு சின்ன விஷயம் யோசிங்க, எந்த ஒரு பொருள் அந்த பொருளோட புவி ஈர்ப்பு விசை, கிராவிட்டி எந்த பக்கமா பிடிச்சி இழுக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா டவுன்வர்டா. அப்ப இந்த M1 இருக்குல்ல, இந்த M1 புவி ஈர்ப்பு விசை, கிராவிட்டி என்ன செய்ய போகுது அப்படின்னா M1G அப்படின்னு டவுன்வர்டா பிடிச்சி இழுக்க போகுது. எவ்ரி ஆக்ஷன் as an equal and opposite reaction, நியூட்டனுடைய தேர்ட் லா. அப்போ M1G அப்படின்னு வெயிட் தான் M1G. ஓகே, M1 உடைய வெயிட் M1G, புவி ஈர்ப்பு விசை கிராவிட்டியால டவுன்வர்டா ஆக்ட் ஆகுதுன்னா, அப்ப அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு நடக்கணும். அந்த ரியாக்ஷன் தான் இந்த கயிறு மேல இருக்கிற டென்ஷன் T. இந்த கயிறு மேல இருக்கிற டென்ஷன் T வெயிட்டுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இங்கேயும் M2G உடைய வெயிட் வந்து எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா டவுன்வர்டா, அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா டென்ஷன் வந்து எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா அப்வர்டா. ஓகே, ஆனா இந்த இடத்துல இருக்கிற நெட் ஆக்சலரேஷன் டவுன்வர்ட், இந்த இடத்துல இருக்கிற நெட் ஆக்சலரேஷன் அப்வர்ட். அதாவது இந்த பகுதி, இந்த M1ன்ற மாஸ் கீழே போகும், M2ன்ற மாஸ் மேல போகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப இதைத்தான் லைன் பை லைனா இங்க சொல்றாங்க. இப்போ ஒண்ணு இல்ல, படிச்சு பாரு. கன்சிடர் டூ பிளாக்ஸ் ஆஃப் மாசஸ் M1 and M2. அதுல M1 உடைய வேல்யூ M2 விட அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க. கனெக்டட் பை அ லைட் அண்ட் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங். இன்எக்ஸ்டென்சிபிள் அப்படின்னா என்ன ஆன்சர், அதை பிடிச்சி இழுத்தா அதோட லென்த் அதிகமாகாது. இப்போ ரப்பர் இருக்கு, ரப்பர் பேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, அதை பிடிச்சி இழுக்க அது லென்த் அதிகமாகும். இது அந்த மாதிரி அதை பிடிச்சி இழுக்கும் போது அது லென்த் எல்லாம் அதிகமாகாது, அதோட ஒரிஜினல் லென்த் என்னவோ அப்படியே தான் இருக்கும். ஸோ இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் that passes over a புள்ளி as shown in the figure. இங்க இந்த ஃபிகர்ல காமிச்சிருக்க மாதிரி ஒரு புள்ளி வழியா ஒரு இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் இருக்கு. அதுல M1 M2 ரெண்டு மாசம் நீங்க தொங்க விட்டீங்க. இதுல M1 உடைய வேல்யூ அதிகம், M2 உடைய வேல்யூ கம்மி. A little consideration will show. நீ சும்மா லைட்டா கன்சிடர் பண்ணாலே உனக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா, the greater mass M1 will move downwards. M1 வந்து கீழே போகும், வேற smaller one will move upwards. அதை விட கம்மியா இருக்கிற M2 வந்து upwards போகும். அடுத்து, since the string is inextensible, இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால, the upward acceleration of the mass M2 will be equal to the downward acceleration of the mass M1. என்ன சொல்றாங்க, இப்போ இங்க ரெண்டு ஆக்சலரேஷன் இருக்கு. ஒன்னு வந்து என்னதுன்னா அப்வர்ட் ஆக்சலரேஷன் A, இது வந்து M2 மேல. சரியா? அதே மாதிரி டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் A which is M1 மேல. இது ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். அப்வர்ட் ஆக்சலரேஷன், டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் ரெண்டுமே A தான், ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். இங்க A1 A2 போடக்கூடாது,
இங்க m1 m2 போட்டீங்களா, அது மாதிரி ஏன் a1 a2 போடல அப்படின்னா ரெண்டு ஆக்சலரேஷனும் சேமா இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. சோ இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ அப்படியே இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஒரு டெரிவேஷன், ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்ல நீ என்ன செய்யணும், இங்க நான் உனக்கு எழுதி போட்ட இந்த 3 பாயிண்ட்டை எழுதிட்டு இங்க இருந்து டெரிவேஷனை கிக் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த வெயிட் m1g, ஓகே, அதுக்கு ஈக்குவலன்ட் ஆப்போசிட்டா டென்ஷன் ஆக்ட் ஆகுது. என்ன ஆகுது, அதுக்கு ஈக்குவலன்ட் ஆப்போசிட்டா டென்ஷன் ஆக்ட் ஆகுது. எங்க இருந்து சார் இந்த ஈக்குவேஷன் எழுதுறீங்க? இத பாரு, நான் பிளாக் கலர்ல ஒரு பாக்ஸ் போடுறேன். சரியா, உனக்கு இங்க பிளாக் கலர்ல நான் வந்து இப்ப என்ன செய்யறேன், ஒரு பாக்ஸ் போடுறேன். இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற விஷயங்களை மட்டும் நீ எடுத்து பாரு. இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிறத மட்டும் நீ எடுத்து பார்த்தா உனக்கு அழகா புரியும். இதுக்கு அழகா நான் பெயிண்ட் கலர்ல அடிச்சு ஓகே உனக்கு புரியுற மாதிரி சூப்பரா சொல்லி தரேன். ஒன்ஸ் இந்த வீடியோ நீ பார்த்துட்டனா கடைசி வரைக்கும் இந்த கான்செப்ட் எதையும் நீ மறக்கவே மாட்டேன். இப்போ எனக்கு இதுல என்னென்னலாம் தெரியும், ஒரு நிமிஷம், கோடு எனக்கு என்ன பார்த்து சேட்டா லைட்டா கிராஸா போகுது, கண்டுக்காத. m1g டவுன்வர்டா ஆக்ட் ஆகுதுன்னு தெரியும். அடுத்து டென்ஷன் T வந்து எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும்னா அப்வர்டா இருக்கு அப்படின்னு தெரியும். இப்போ இந்த ஹோல் சிஸ்டம்ல இருக்கிற ஆக்சலரேஷன், ஓகே, இந்த மொத்த சிஸ்டம்ல இருக்கிற ஆக்சலரேஷன் வந்து எனக்கு என்ன அப்படின்னு தெரியும்னா m1a. இது வந்து இங்க எனக்கு நெட் ஓகே ஃபோர்ஸ் இந்த சிஸ்டம்ல. இப்போ இந்த நெட் ஃபோர்ஸ் வந்து இங்க எனக்கு எப்படி இருக்கும்னா m1g which is highest, இதான் வந்து அதிகம், இதை விட டென்ஷன் கம்மியா இருக்கும். m1g டவுன்வர்டா போகுது. அப்போ m1g அதுக்கு ஈக்குவலன்ட் ஆப்போசிட்டா வரது டென்ஷன், சோ -t. அப்போ m1g யும் t யும் மைனஸ் பண்ணா வர ஆன்சர் தான் எனக்கு m1a நெட் ஃபோர்ஸா இருக்கணும். இந்த இடத்துல எனக்கு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. இந்த குட்டி பாக்ஸ் மேல எனக்கு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு, ஒன்னு டவுன்வர்டு இன்னொன்னு அப்வர்டு. அப்ப டவுன்வர்டு மைனஸ் அப்வர்டு வந்து இதுல இருக்கிற நெட் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இருக்கணும். m1g minus t equal to m1a, அதை எடுத்து எழுத போறேன். அப்போ m1g minus t is equal to m1 into a, இப்படி ஒரு ரிலேஷன். அடுத்து அதே மாதிரி இவருக்கு வரும். சரியா, இப்ப இதை ஒரு ரிலேஷனா எடுத்து எழுதும் போது அகைன் இது ஒரு குட்டி பாக்ஸா போட்டுப்போம். இப்ப இந்த குட்டி பாக்ஸ் மேல நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இது பாரு, டவுன்வர்டா m2g ன்னு ஒரு ஃபோர்ஸ், அப்போடா இது மேல வந்து ஒரு டென்ஷன், அப்புறம் மொத்தமா இதை ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். பாக்ஸ் போட்டு இந்த இடத்துல இருக்கிற நெட் ஃபோர்ஸ், ஓகே, இதுல இருக்க நெட் ஃபோர்ஸ் வந்து எனக்கு என்ன அப்படின்னா m2a, இது வந்து என்னது m2g, மேல இருக்கிறது டென்ஷன் T. இந்த பாக்ஸுக்கு ஒரு yellow கலர் பார்சல், எஸ். ஓகே, சோ இப்படி ரெண்டுத்தையும் தனித்தனி சிஸ்டமா நான் வந்து என்ன பண்ணியாச்சு, இங்க எடுத்து எழுதியாச்சு. இதோட மாஸ் வந்து m1, இதோட மாஸ் வந்து m2, அதெல்லாம் மறந்துடாத, ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப இந்த சிஸ்டமுக்கு பாரு, இப்போ m2g minus t is equal to, இப்போ இதோட நெட், ஓகே, இதோட நெட் ஃபோர்ஸ் வந்து எனக்கு எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா அப்வர்டா ஆக்ட் ஆகுது. போன இடத்துல வந்து எனக்கு நெட் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா டவுன்வர்டா இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து இது அப்வர்டு இதுல, ஓகேவா? அப்ப இது அப்வர்டா இருக்கு அப்படின்றதுனால நான் இங்க என்ன செய்ய போறேன், மைனஸ் m2 into a அப்படின்னு எழுத போறேன். அப்போ இதுல அப்படியே என்ன செய்யலாம், மல்டிப்ளை பை மைனஸ். அப்போ t மைனஸ் m2g உடைய வேல்யூ m2a க்கு ஈக்குவலா இருக்கும். m2g minus t is equal to minus m2a. ஏன் ஆன்சர் இங்க மைனஸ் போட்டீங்க? ஏன்னா இது அப்வர்டா போனதுனால. புவியீர்ப்பு விசை கிராவிட்டி இதை கீழே பிடிச்சி இழுத்தா இது கிராவிட்டியை எதிர்த்து அப்வர்டா போகுது. இங்க ஆனா அப்படி இல்லை. இங்க கிராவிட்டி ஆக்சலரேஷன் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சு, இதுல ரெண்டும் வேற வேற டைரக்ஷன். அதனால நம்ம இங்க மைனஸ் m2a அப்படின்னு போட்டோம். அப்புறம் அந்த மைனஸ் ஆல் இந்த ரெண்டு சைடு LHS RHS ரெண்டுத்தையும் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா t மைனஸ் m2g ஈக்குவல் டு m2a என்ற ரிலேஷன் கிடைக்கும். இப்போ 1 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்து ஆட் பண்ணுவோம். அப்போ m1g minus t, சரியா, பிளஸ் m2g, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ சாரி இங்க இருக்கு, இதைத்தான் எடுத்து பண்ணும், பிளஸ் t minus m2g will be equal to m1a plus m2a ன்னு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இப்போ இதுல நான் என்னென்ன டேர்ம்லாம் கேன்சல் பண்ணலாம் பாரு, இதுல நான் என்னென்ன டேர்ம்லாம் கேன்சல் பண்ணலாம், டி கேன்சல் பண்ணிடலாம். அப்போ டி கேன்சல் பண்ணிட்டா மீதி என்னென்ன டேர்ம்ஸ் இருக்க போகுது, m1g minus m2g is equal to m1a plus m2a. இப்போ இதுல g காமனா வெளியே எடுத்துரு. அப்ப நான் g காமனா வெளியே எடுத்துட்டா m1 minus m2 equal to
இப்போ ஏவை காமனா வெளியே எடுத்துட்டா m1 பிளஸ் m2. இப்போ இதுல நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கண்டுபிடிக்கணும். ஓகே பசங்களா, ஒரே நிமிஷம் நான் மாட்டின உங்களுக்கு பேசிக்கினே போர்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஒரே ஒரு நிமிஷம். ஆத்தி ஒரு நிமிஷம்டா. ஓகேடா, ஆன் பண்ணிட்டேன். அது நடுவில் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, அதனால பாஸ் பண்ணிட்டு திரும்ப ரெஸ்யூம் பண்றேன். சரி, ஒன்றும் இல்லை, அது இங்கே தான் சுவிட்ச் பாக்ஸ் இருக்குதா, இந்த ஓரத்துக்கு போயிட்டேன்னா அமைக்கிட்டேன். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ரிலேஷன் வரைக்கும் கண்டுபிடிச்சோம்ல, இதில் பேசிக்காக நான் என்ன செய்யணும்னா ஏ உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? கருப்பு கலருக்கு மாறிடுச்சா, எல்லாம் ரீசெட் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் ஏ உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அப்போ என்ன செய்யணும்? ஜி இன்டூ m1 மைனஸ் m2 இருக்கா, இந்த m1 பிளஸ் m2 இங்கிட்டு கொண்டு வந்துரு, இந்த டேர்ம் கம்ஸ் ஹியர். அப்போ டிவைடட் பை m1 பிளஸ் m2. இப்படி நமக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இந்த ரிலேஷன் தான் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபைனல் ஆன்சர். இது ஆக்சலரேஷன். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இந்த ஆக்சலரேஷன் வச்சு டென்ஷன் கண்டுபிடிக்கலாம். எப்படி? இதை எடுத்துட்டு போய் ஒரு பேச்சுக்கு ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். வில் சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் 2. சரியா? அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆன்சர் வருது? நான் என்ன செய்ய போறேன்? இந்த பாரு, ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஏன் ஆன்சர்? இதுல ஈக்குவேஷன் 2 வந்து என்னது? ஈக்குவேஷன் 2 வந்து t minus m2g equal to t minus m2g equal to m2 into a. இப்போ a ஓட இடத்துல நான் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சேன்? a ஓட இடத்துல இந்த பாரு g into ஓகே m1 minus m2 divided by m1 plus m2. ஓகே, தெரியுதா? இல்ல கொஞ்சம் பெருசா போடுவா, பெருசா போடுறேன். சரியா? m1 minus m2 divided by m1 plus m2. இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்ச வேல்யூவை இங்க அழகா சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன ஆன்சர் பண்ணணும்? ஒண்ணும் இல்லடா, ரொம்ப சிம்பிள். இந்த மைனஸ் m2g இருக்கு பாரு, இது இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா பிளஸ்ஸா மாறிடும். அப்ப டென்ஷன் T is equal to m2g. ஓகே, m1 minus m2 divided by m1 plus m2. ஓகே, அப்புறம் வந்து ஒரு plus m2g. ஓகே, plus m2g. அப்போ T is equal to m2g காமனா வெளியே எடுத்துடலாம். நான் m2g காமனா வெளியே எடுத்துட்டா அப்ப எனக்கு m1 minus m2 divided by m1 plus m2. இந்த இடம் வந்து plus 1 ன்னு மாறிடும். m2g நான் காமனா வெளியே எடுத்துட்டேன். இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. அப்ப T is equal to m2g m1 minus m2. ஓகே, இப்ப இதை இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா plus m1 அப்புறம் ஒரு plus m2 divided by m1 plus m2. இதுல இப்ப என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் நீ கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாரு. மைனஸ் m2 பிளஸ் m2 கேன்சல் ஆயிடும், மீதி டேர்ம்ஸ் ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆச்சுன்னா வரப்போற ஆன்சர் என்ன? அப்ப T is equal to m2g into ஓகே 2m1. m1 plus m1 வந்து 2m1 மாறிடும். கீழே வந்து m1 plus m2 அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த m2 இப்படி உள்ள எடுத்துட்டு போயிட. அப்ப T is equal to g into ஓகே 2 m1 m2 divided by m1 plus m2 அப்படின்னு நமக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இதுதான் டென்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூ. எதுல? வெர்டிகல் மோஷன்ல. ஓகே, சாரி, இவ்வளவு நேரம் நம்ம கண்டுபிடிச்சது ஓகே ஒரு வெர்டிகல் மோஷன்ல எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ இப்போ இது வந்து எல்லாருக்குமே நல்ல கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு ரிலேஷனுமே ஓகே அழகா ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷனுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்க, அதே மாதிரி வந்து டென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத பார்த்துக்க. இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அப்படியே கையோட கையா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? we will also complete horizontal motion. சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஹரிசான்டல் மோஷன் எடுத்துக்கிட்டா இங்க டாபிக் மட்டும் அப்படியே அதோட நீர்ச்சியா போட்டேன். இதை வந்து என்ன பண்ணிக்கோ, ஹரிசான்டல் அப்படின்னு எடுத்துக்கோ. ஹரிசான்டல் மோஷன் எடுத்துக்கிட்டா நம்ம வந்து இங்க என்ன செய்ய போறோம்? 2 மாஸ் எடுத்துக்க போறோம்.
ஓகே, இதுல ஒரு மாஸ் M2 வந்து ஒரு டேபிள் மேல இருக்க போது அதுல இருந்து M1 அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ் வந்து கீழே தொங்க போகுது. உனக்கு ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னா M1 உடைய வேல்யூ M2 விட அதிகம். சோ இந்த M1 வந்து M2 டவுன்வர்டா பிடிச்சி இழுக்கும். சரியா? சோ இப்போ M1G டவுன்வர்டா இருக்கு, அதுக்கு ஈக்குவலன்ட் ஆப்போசிட்டா டென்ஷன் இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற நெட் ஆக்சலரேஷன் டவுன்வர்ட். இங்க M2G இருக்கு, இங்க டென்ஷன் இருக்கு, which is T. அந்த டென்ஷன் உடைய வேல்யூ M1G க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த M1G இருக்குல்ல, இந்த வெயிட் தான் இங்க வந்து டென்ஷனா ஆக்ட் ஆகும். ரெண்டாவது, இப்ப இது ஹரிசான்டலா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, பார், இந்த M2G யோட வெயிட் இருக்குல்ல, இது இப்படி டவுன்வர்டா ஆக்ட் ஆகுமா? அப்ப அதுக்கு ஈக்குவலன்ட் ஆப்போசிட்டா ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. M2G டவுன்வர்டா இருக்கு அப்படின்னா அப்ப அதுக்கு ஈக்குவலன்ட் ஆப்போசிட்டா என்னது? ஒரு நார்மல் ரியாக்ஷன் இருக்கும். அந்த நார்மல் ரியாக்ஷனை ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் எப்படி லைன் பை லைனா இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு பாரு. மாஸ் M2 is kept on a horizontal table. Horizontal table la mass M2 வச்சிட்ட, and mass M1 is hanging through a small pulley as shown in the figure. mass M1 வந்து தொங்கிட்டு இருக்கு ஒரு புள்ளி மூலமா அப்படின்றாங்க. assume that there is no friction. இந்த இடத்துல ஃபிரிக்ஷனே இல்ல அப்படின்னு நீ அசியூம் பண்ணிக்கோ. ஏன்னா ஃபிரிக்ஷன் இருந்தா கால்குலேஷன் இன்னும் பெருசா போகும். அதனால அந்த ஃபிரிக்ஷன் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. as both blocks are connected, okay, to the unstretchable string. மறுபடி பாரு, இது வந்து என்னது? ஸ்ட்ரெச் பண்ண முடியாத, இட் இஸ் a unstretchable string. இது ஸ்ட்ரெச்சே பண்ண முடியாத ஒரு string அப்படின்றாங்க. இதுல if M1 moves with an acceleration A, இதான் M1, இது A என்ற ஆக்சலரேஷன்ல டவுன்வர்டா போகுது. சோ if M1 moves with an acceleration A, எந்த பக்கமா? downward, then M2 moves with the same acceleration A. அப்போ M2 என்ன செய்யணும்? அதே ஆக்சலரேஷனோட தான் நகரணும். சரியா? அப்போ இங்க இருக்கிற ஆக்சலரேஷனும் அதே ஏவா தான் இருக்கும், இங்க இருக்கிறதும் அதே ஏ தான். ஆனா இது ஹரிசான்டலா நகரும், இது டவுன்வர்டா நகர்ந்தா இது ஹரிசான்டலா நகரும் அப்படின்ற ஒரு கீ பாயிண்ட சொல்றாங்க. அப்போ இங்க என்னென்ன ஃபோர்சஸ்லாம் ஆக்ட் ஆகுது? இப்போ M2 என்ன இருக்கு நம்ம கிட்ட? M2 அப்படின்னு சொல்லி ஓகே ஒரு மாஸ் இருக்கு. இது மேல என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுது? டவுன்வர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் M2G. இதுதான் நான் உன்கிட்ட சொன்னேன். டவுன்வர்டா M2 மேல M2G அப்படின்னு சொல்லி ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்ப அதுக்கு ஈக்குவலன்ட் ஆப்போசிட்டா நார்மல் ரியாக்ஷன் அப்போர்டா இருக்கும். சோ the downward gravitational force N exerted on the surface. இப்போ இந்த downward gravitational force ஆல நார்மல் வந்து சர்ஃபேஸ் மேல எக்ஸர்ட் ஆகும், which is N. ஓகேவா? அடுத்து horizontal tension T exerted by the string. நெக்ஸ்ட் வந்து என்னது? இது மேல ஹரிசான்டலா ஒரு டென்ஷன், இந்த ஸ்ட்ரிங்கால, இந்த கயிறால ஒரு டென்ஷன் ஒன்னு ஆக்ட் ஆகும் அப்படின்றாங்க. and the forces acting on mass M1. M1 மேல ஆக்ட் ஆகிற மாஸ் வந்து என்ன அப்படின்னா M1G அப்படின்னு சொல்லி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அது மேல ஆக்ட் ஆகும். அதுக்கு ஈக்குவலன்ட் ஆப்போசிட்டா டென்ஷன் ஆக்ட் ஆகும். M1Gயும் Tயும் M1 மேல ஆக்ட் ஆகுது. சோ டென்ஷன் T வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா அப்போர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸஸையும் எடுத்து நம்ம அழகா எழுதுறோம். சரியா? சோ இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யலாம்? அழகா இதுக்கு சிம்பிளா ஒரு டெரிவேஷனை டெரைவ் பண்ணலாம். அந்த டெரிவேஷனை எவ்வளவு சிம்பிளா டெரைவ் பண்ண முடியும் அப்படின்றத நான் உனக்கு காமிக்கிறேன். அழகா என் கூட அதை கவனிச்சுட்டே வா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்? லாஸ்ட் கதை மாதிரியே இந்த M1, ஓகே, யாரு? M1 அப்படின்ற மாசை எடுத்துப்போம். So when I take M1 here, ஒரு நிமிஷம் இருப்பா. இப்போ இதான் M1 அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ M1 மேல என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் இங்க ஆக்ட் ஆகுது? M1 மேல டவுன்வர்டா வந்து M1G அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, which is அதோட வெயிட். அதுக்கு ஈக்குவலன்ட் ஆப்போசிட்டா டென்ஷன் வந்து அப்போர்டா ஆக்ட் ஆகுது. இதுக்கு மொத்தமா சேர்த்து இது மேல ஒரு ஆக்சலரேஷன் டவுன்வர்டா ஆக்ட் ஆகுது இல்லையா? இது மேல ஆக்ட் ஆகிற நெட் ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னா மொத்தமா டவுன்வர்டா இருக்கு M1க்கு. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம ரிலேஷன்ல எடுத்து எழுதும். சரியா? அப்ப எழுதும் போது இங்க நான் என்ன செய்யறேன் அப்படின்றத பாரு. ஃபர்ஸ்ட் ஓகே, டென்ஷன் மைனஸ் டென்ஷனா மைனஸ் M1G உடைய வேல்யூவை நான் என்ன செய்ய போறேன்? இது டவுன்வர்டா போகுது இல்லையா? அப்ப இது டவுன்வர்டா போறதுனால நான் வந்து மைனஸ் M1A அப்படின்னு எடுத்து எழுத போறேன். ஓகே, மைனஸ் M1A அப்படின்னு ஒரு ரிலேஷன் எழுத போறேன். நெக்ஸ்ட் இப்போ M2க்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் ரிலேஷன் வந்து என்னது? M2 எங்க படம் போடலாம்? ஒரே நிமிஷம், இப்படி போடும்.
அங்கதான் இடம் இருக்கு. ஸோ இப்போ பாரு என்ன யாழி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா M2. அப்ப M2 மேல ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகுது. சரியா? இந்த டென்ஷனுடைய வேல்யூ தான் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, M1G அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ நான் சிம்பிளா ஓகே என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த டென்ஷனுடைய வேல்யூவும் எடுத்து இங்க எழுத போறேன். சரியா? சோ இந்த டென்ஷன், ஆனா இந்த டென்ஷன் யார் மேல ஆக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே M2 இல்லையா? அப்ப இது மேல மொத்தமா ஆக்ட் ஆகிற ஆக்சலரேஷனை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டா, அப்ப இது மேல ஆக்ட் ஆகிற மொத்த ஃபோர்ஸ், இது மேல ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா M2 into A வா இருக்கும். M2 into A. சோ அது வந்து நான் என்ன செய்யறேன், இங்க டென்ஷன் T is equal to M2 into A அப்படின்னு எடுத்து எழுதுறேன். ஓகே, அது மேல இருக்கிற நெட் ஆக்சலரேஷனுக்கு M2 into A. இப்போ there is no acceleration along y direction from M2. இதுல ஹரிசாண்டலா x ஆக்சிஸ்ல தான் ஆக்சலரேஷன் இருக்கே தவிர y ஆக்சிஸ்ல எந்த ஆக்சலரேஷனும் கிடையாது. அதனால இப்போ நமக்கே தெரியும் இல்லையா, M2 இருக்கு அப்படின்னா அதோட வெயிட் வந்து எனக்கு எப்படி இருக்கும், வெயிட் M2G டவுன்வர்டா இருக்கும். அதுக்கு ஈக்குவலன்ட் ஆப்போசிட்டா நார்மல் இருக்கும். அப்ப நான் என்ன செய்ய போறேங்க, நல்லா கவனி. ஓகே, நார்மல் n மைனஸ் ஓகே M2G உடைய வேல்யூ 0 ன்னு எடுத்து எழுத போறேன். so that normal is equal to M2G அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஏன், ஏன்னா இங்க பாரு இது நார்மல், இது M2G ரெண்டுமே ஈக்குவலன்ட் ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப நார்மலி M2G மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன வரணும், 0 வரணும். ஏன்னா ஈக்குவலன்ட் ஆப்போசிட். அதனால அது அப்படி இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு எடுத்து வந்தா நார்மல் இஸ் ஈக்குவல் டு M2G, அதோட வெயிட்டுக்கு ஈக்குவலா இங்க நார்மல் இருக்கும் அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். இதுக்கப்புறம் நம்ம அழகா வந்து என்ன செய்யலாம், சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் 2 கண்டுபிடிச்சோம்ல, இதை எடுத்துட்டு போய் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்ப இங்க பாரு T ஓட இடத்துல M2A மைனஸ் M1G இதோட வேல்யூ மைனஸ் M1A க்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? இப்போ நான் என்ன செய்ய போறேன், இந்த மைனஸ் M1A வை இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். ஓகே, அப்படி கொண்டு வந்தா இத பாரு M2A plus M1A will be equal to M1 into G. எனது M1 into G அப்படின்னு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இதுல இருந்து நான் A காமனா வெளியே எடுத்துட்டா, A காமனா வெளியே போனதுக்கு அப்புறம் M1 plus M2 equal to M1G. அப்ப இதுல இருந்து நான் ஆக்சலரேஷனை என்னன்னு எடுத்து எழுதலாம், ஆக்சலரேஷன் is equal to M1G divided by M1 plus M2. ஓகே, M1G divided by M1 plus M2 ன்னு எடுத்து எழுதலாம். உங்க புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த G தனியா வெளியே போட்டிருப்பாங்க, நீ அப்படியே எழுதுறதுனா எழுதிக்க, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் ஓகே, M1 divided by M1 plus M2 பிராக்கெட் குள்ள போட்டு G தனியா போட்டுக்க. ஓகே, சோ இப்படி எடுத்து எழுதிட்டேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. இந்த ரிலேஷன் முடிஞ்சா, இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டியா, இதை கொண்டு போய் நம்ம டென்ஷன் கண்டுபிடிப்போம். இதை வச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், டென்ஷன். இங்க இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டென்ஷன் வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது, டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன், ஏன்னா டென்ஷனுக்கு நம்ம தான் செம ஈஸியா ஒரு ரிலேஷன் எடுத்து எழுதணுமே, M2A அப்படின்னு சொல்லி. ஞாபகம் இருக்கா? இந்த பாரு டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு M2A. நான் இப்போ A ஓட இடத்துல வந்து என்ன செய்ய போறேன், இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ which is M1 ஓகே divided by M2 into G அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ரைட்டா? இப்ப பாரு இந்த M2 உள்ள மல்டிப்ளை பண்ணு, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. அப்ப T is equal to M1 into M2 divided by M1 plus M2 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு G போடு, அவ்வளவுதான், டென்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஹரிசாண்டல் மோஷனுக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு, டென்ஷனை கண்டுபிடிச்சாச்சு. So this result has an important application in industries. நிறைய கம்பெனிஸ்ல இண்டஸ்ட்ரீஸ்ல வெயிட் பிடிச்சி இழுக்கிற இடங்கள்ல இந்த ஃபார்முலாவை நம்ம நிறைய பயன்படுத்துறோம். ஓகே, முக்கியமா இந்த கன்வேயர் பெல்ட் எல்லாம் இருக்குல்ல, அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீ கன்வேயர் பெல்ட்ல ரோப்ல யூஸ் பண்ணி பிடிச்சி இழுக்கிறல்ல, ஓகே, நிலக்கரை சுரங்கத்துல இருந்து அப்படியே பெல்ட் மூலமா அந்த சுரங்கத்தை கோல்லாம் எடுக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி ஹரிசாண்டல் மோஷன் இருக்கிற எல்லா இடத்துலையும் கிரேன்ஸ்ல அங்கெல்லாம் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொஸ்டின் முடிச்சிடறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான டெரிவேஷன் தான். ஆனா நீ டயக்ராம வரைஞ்சு பார்த்து 1க்கு 2 வாட்டி இந்த டெரிவேஷன் எக்ஸாமுக்கு முன்னாடி டிரைவ் பண்ணி பார்த்துட்டு போகணும். எக்ஸாம்ல போய் முதல்ல டிரைவ் பண்ணக்கூடாது, புரியுதா? ஃபர்ஸ்ட் இங்கேயே 1க்கு 2 வாட்டி டிரைவ் பண்ணி பார்த்துட்டு போனா
செம ஈஸி, சூப்பரா வந்து அழகா நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். சரியா? எனவே மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், see you அடுத்த கிளாஸ்ல. நிறைய இனிமே இந்த மாதிரி கிளாஸ் வந்துட்டே இருக்கும். எல்லாத்துலயும் இந்த 5 மார்க்லாம் என் கூட சேர்ந்து அழகா முடிச்சிட்டே வா. சரியா? பாய் 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 பாய்.